எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் பிரியங்கா செல்வி. நான் இந்த அந்தரன் மூவியில் ஃபாரன்சிக் ஆஃபீஸர் ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இது எந்த மாதிரியான படத்துல நீங்க ஃபாரன்சிக் பேய் படமா இல்ல சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர்? ஓகே, இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிரைம் த்ரில்லர். நான் வந்து இதில் ஒரு ஃபாரன்சிக் ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த அந்தரன் மூவி வந்து பார்த்தீங்கன்னா த்ரில்லர் தான். த்ரில்லரில் என்னோட கேரக்டர் வந்து என்னென்னா ஃபாரன்சிக் ஆஃபீஸர். நீங்கள் யூஸ்வலாக பார்த்துருப்பீங்க ஃபாரன்சிக் ஆஃபீஸர்னால் எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருப்பாங்க, என்ன மாதிரி பண்ணியிருப்பாங்கன்ட்டு. ஆனால் இந்த படத்தில் நான் ஃபாரன்சிக் ஆஃபீஸர் தான். அதர் தென் நான் ஹீரோ கூட ட்ராவல் பண்ணுவேன். ஸோ அவருக்கு வந்து ஒரு க்யூட்டான ஒரு லவ் இருக்கும். அந்த லவ்க்கு நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற ஒரு கேரக்டர். உங்கள் கூட இன்னொரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்லாம் யாராவது? என் கூட சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வந்து பத்மன் சார், அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா கண்ணன், அதுக்கப்புறம் பிரஜன் சார், ஹீரோயின், இவங்க எல்லா காம்பினேஷன்லையுமே போயிட்டுருக்கோம். எவ்வளோ நேரம் நீங்கள் படத்தில் வருவீங்க? நான் செகண்டாக ஃபுல்லாக வருவேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 45 மினிட்ஸ் வருவேன். நான் இன்னும் படம் ஃபுல்லாக பார்க்கல. பட் ஆனால் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய படங்கள் பார்க்கும்பொழுது ஓகே நெக்ஸ்ட் இதான் வரப்போகுது, அதுக்கப்புறம் இதுதான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் இருக்கும். ஆனால் அந்தரன் ப்ராஜெக்டில் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் இருந்தால் கூட அது வந்து ராங் கெஸ்ஸிங்காக தான் இருக்கும். உங்களுக்கு கிளைமேக்ஸ் வந்தால் தான் தெரியும் என்ன அப்படின்ட்டு. உங்கள் கேரக்டர் எவ்வளோ முக்கியமான படத்தில்? என்னோட கேரக்டர் வந்து செகண்டாக ஃபுல்லாகவே வருது. நான் வந்து ஹீரோக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் தான். இந்த படம் எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் பண்ணோம் உங்கள் கேரக்டர் தேட்டரில்? என்னோட கேரக்டர் கண்டிப்பாக யாருக்கெல்லாம் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், நாட் அ லவ்வர், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லார் டீம்லையும் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க எல்லாருமே என்னை கனெக்ட் பண்ணிப்பீங்க. அந்தரன் ப்ராஜெக்ட் ஜூன் 25 ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் வந்து பாருங்கள். உங்களோட டைம் அண்ட் மணி இது கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாதுன்ற ஹோப் எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்க. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் சாம்பசிவம். நான் அந்தரன் திரைப்படத்தோட தயாரிப்பாளர். நான் ஏற்கனவே அடவி அப்படின்ற ஒரு திரைப்படம் தயாரித்து 2020 ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அது பழங்குடி மக்களுக்கான ஒரு உரிமையில் பேசக்கூடிய ஒரு படம். போன வருஷம் மனிதர்கள்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி அதை ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா கலர்ஸ் ஆஃப் ஹியூமன், மனிதர்களுடைய நிறங்களை பற்றி பேசுகிற படம். அதே மாதிரியான ஒரு கண்டென்ட் உள்ள ஒரு திரைப்படம் தான் அது அந்தரன். இதோட டைரக்டர் டெபியூட்டி டைரக்டர் சந்தோஷ் ராவணன், டிஓபி கிஷோர் ராமச்சந்திரன் சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. இது ஒரு அருமையான ஒரு த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவி. நல்ல ஒரு கண்டென்ட் உள்ள ஒரு திரைப்படம். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா திகிடி, துருவங்கள் 16, ராட்சசன், போர் தொழில் மாதிரியான ஒரு விறுவிறுப்பாக போகக்கூடிய ஒரு திரைப்படம். இப்போ முக்கியமான ஒரு சோசியல் கண்டென்ட் அதை வச்சுருக்கோம். இந்த படத்தை பார்த்துட்டு போகிறவங்களுக்கு ஒரு டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம், மணியை வேஸ்ட் பண்ணுறோன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் ஒரு மன திருப்தியோட வெளியே போவாங்க. ஒரு சிலருக்கு ஏதாவது இந்த படத்தில் ஒரு சின்ன பிரச்சனையை சொல்லி, சமூக பிரச்சனையை சொல்லி, அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனையும் தீர்வையும் வந்துட்டு கடைசியாக சொல்லியிருக்கோம். வருகிற ஜூன் 25 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அனைவரும் இந்த படத்தை வந்து பார்த்து எங்களுக்கான ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்வெஸ்டிகேஷன்ல என்ன புதுசாக பண்ணியிருக்கீங்க? இது நார்மலாக வந்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் படம்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ரவுடிகள் அடிக்கிறதும் அந்த ஒரு மர்டர் பண்ணுறதும் அது மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் இது ஒரு யூனிக்கான ஒரு கண்டென்ட்டில் அந்த ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயத்தை ஏன் நடக்குது, அது எப்படி நடக்குதுன்றத ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து ஒரு வித்தியாசமாக இதை வந்துட்டு இதை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. நான் தியேட்டரில் ஆடியன்ஸை வர வைக்கிறதுக்கு இன்னொன்று சீன்ஸ் ஒரு 10 சீன் தான் இருக்கும். தியேட்டரில் ஆடியன்ஸ் வர வைக்கிறது நல்ல சீனாக சூப்பராக அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கீங்க? பப்ளிசிட்டிக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? இல்லை, நம்ம ஒவ்வொரு சீனும் வந்து எதையுமே வந்து நம்ம வந்து கட் பண்ணி சொல்ல முடியாது. எல்லாமே வந்து பார்த்தா படம் ஆரம்பிச்சதுலேருந்து நீங்கள் கடைசி வரைக்கும் வந்துட்டு அதில் ஒவ்வொரு சீனும் வந்துட்டு ஒரு சீனை எடுத்துட்டோமா நம்ம அதுக்கடுத்து படம் புரியாது. ஸோ அதனால் எல்லாமே அது இம்பார்ட்டன்ட் சீன் தான். ஆடியன்ஸ் பேசுறதுக்கான வந்து ப்ரொமோஷன் நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மண்டே வந்துட்டு 2ஆம் தேதி நினைக்கிறேன் ப்ரெஸ் மீட் வச்சுருக்கோம். அடுத்து 15ஆம் தேதி இல்லை 10ஆம் தேதி வந்துட்டு ஆடியோ லான்ச் பண்ண போகிறோம். இப்போ நிறைய பத்திரிகைகள் மீட் பண்ணி இது மாதிரி நீங்கள் இன்டர்வியூஸ் கொடுத்துட்ருக்கோம். மக்களை கொண்டு வரதுக்காக ஒரு ப்ராடக்ட் வரணும்னா அது மக்களுக்கு தெரிஞ்சால் தான் அந்த ப்ராடக்ட் வந்து பார்ப்பாங்க. அதுக்கான எல்லா முயற்சிகளும் நாங்கள் படக்குழு சார்பாக எடுத்துகிட்ருக்கோம். அந்த போலீஸ் கேரக்டர் எப்படி டிசைன் பண்ணி? ஏன்னா வழக்கமாக ஒரு வந்து தேடுவார், கண்டுபிடிப்பாங்க, கிளைமேக்ஸ் முடிஞ்சிடும். அப்படி இல்லாத நான் லீனியராக போகுது. அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை அந்த படத்தில் நான் லீனியர் வருமா?
இல்லை ஒரு போலீஸ் வராரு அப்படியே நேர்கோட்டில் அப்படியே பயணிக்கிறாரு, கண்டுபிடிக்கிறாரு. இல்லை இல்லை, இது ஆக்சுவலி வந்து முழுக்க முழுக்க வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம எத்தனை கிரைம் சப்ஜெக்டோட போர் அடிக்காமல் போகும்னு சொல்ல முடியும். பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்கிறீங்கன்னா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த ஒரு கண்டென்ட் இல்லை. இதுக்கப்புறம் இந்த கண்டென்ட் வச்சு படமும் பண்ண முடியாது. யூனிக் ஒரே ஒன்று தான், இந்த ஒரு படம் மட்டும் தான் அது பண்ண முடியும். ஸோ அதனால் வந்துட்டு இது வழக்கம் போல ஒரு ஆக்ஷனாகவும் 4 ரோடி அடிச்சு போகிற மாதிரி இல்லாமல் இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக போயிட்டு. ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இது பிரஜன் சாரை வந்து கெட்டப்பை வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்கு. ஒரு போலீஸ் நல்ல ஒரு மீசை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஆஜரமாக போகிறோம். ஒரு நல்ல ஃபிட்டான ஒரு ஆளை வந்துட்டு ஒரு மீசையெல்லாம் எடுத்துட்டு நல்ல ஒரு யங்கான ஒரு டைரக்ட் ஐபிஎஸ் அதிகாரி அதில் வந்துட்டு அறிமுகப்படுத்து. போலீஸ் கேரக்டர்னால மற்ற உமன் கேரக்டர்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. ஆக்சுவலி இது எல்லா கேரக்டர் ஒரு சாதாரண ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு போகிற கேரக்டர் கூட இது வேல்யூ ஆகும். இது வந்து படம் பார்த்தீங்கன்னா வந்து படம் அந்த கதை தான் இதோட ஹீரோ. இதில் வந்துட்டு ஒரு சின்ன கேரக்டர் கூட அந்த 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 கேரக்டரை எடுத்துட்டா இந்த கதையில் வந்துட்டு வேல்யூ இருக்காது. ஸோ அதனால் விமன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா விமானவரம்னு சொல்லிட்டு ஹீரோயின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்துட்டு ஃப்ரம் மும்பை, ஹிந்தி பொண்ணு தான். பட் தமிழ் அவ்வளோ அழகாக வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராம்ப்டே இல்லாமல் நம்ம கொடுத்த டயலாக் இங்கிலீஷில் எழுதிட்டு அவ்வளோ ப்ராப்பராக உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா கண்ணன் சொல்லிட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து போலீஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பிரியங்கா செல்வின்ட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மிஸ்டர் யூனிவர்ஸ் சொல்லிட்டு ரமேஷ் பாபுன்னு ஒருத்தர், மிஸ்டர் யூனிவர்ஸ் 24-25 டைட்டில் வின்னர் இந்தியாவுக்காக போனார். அவர் இதில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் அதிரன் சத்யஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. பத்மன் சார் பண்ணியிருக்காரு. த்ரில்லரில் வந்து கிளாமர் சாங் கண்டிப்பாக வைப்பாங்க, அது இருக்கா படத்தில்? இல்லை, ஆக்சுவலி சார் என்னன்னா இடைச்சொல்கள் எதுவுமே இல்லாத கதைக்கு என்னதையோ அது பண்ணியிருக்கு. இதில் கிளாமர் சாங்லாம் எதுவுமே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த படத்தில் டம் அடிக்கிற சீனும் தண்ணி அடிக்கிற சீனும் சுத்தமாக கிடையாது. எந்த ஒரு கேரக்டர் இது பண்ணாது. அதை வந்துட்டு ப்ராப்பராக வச்சு பண்ணியிருக்கோம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே வந்து உட்காந்து படம் பார்த்துருப்போம். முகம் ஒரு இடத்துல முகம் சுருக்கிட்டு இருக்காது. ஈவன் சாங்கில் கூட ஹீரோயினுக்கு வந்து டூயட் கிடையாது. தயாரிப்பாளராக அந்த படத்தை பார்த்துட்டீங்க, எவ்வளோ மன திருப்தி அடைஞ்சிருக்கு? 100% மன திருப்தியோடு இருக்கேன். ஸோ அதனால தான் வந்து இப்போ தைரியமாக இறங்கி நான் வந்துட்டு இவ்வளோ செலவு பண்ணி ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கேன். மக்கள் வந்து இந்த எனக்கு வந்து அந்த 3 days வேளன் வெள்ளி சனி 3 days வந்து ஆடியன்ஸ் உள்ளே வர வைக்க வேண்டியது உங்களுக்கு ஒரு மீடியாவோட நண்பர்களுடைய வேலை. ஸோ வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த படம் வந்து ஆடியன்ஸ் அதுவே எடுத்துக்கும். அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. கதை கேட்டதுலேருந்து படம் பண்ணது வரைக்கும் இந்த படம் அவுட்டில் பார்த்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா 100% எனக்கு சாட்டிஸ்ஃபைடு. டிக்கெட் ரேட்டு இப்போ 200 இருக்குது அதிகபட்சம். சில தேட்டரில் வந்து சண்டே சாட்டர்டேயில் 50 rupees போடுறாங்க. ரீரிலீஸ் படத்துக்கோ சின்ன படத்துக்கோ டிக்கெட் ரேட்டை ஏற்றுறது தான் ஒரு நடிகர் வந்து ஒரு மேடையில் சொல்லியிருக்காரு. ஏற்றணும், பெங்களூர் மாதிரி 500 ரூபாய் டிக்கெட்டு, ஆந்திரா மாதிரி 500 ரூபாய் டிக்கெட் ஏற்றணும். அப்படி பார்த்தா சின்ன படங்கள்லாம் எப்படி பார்ப்பாங்க? சின்ன கருத்தான். சின்ன படமும் பெரிய படமும் தயாரிப்பாளர் வந்துட்டு சின்ன படம் பண்ணுறாரு, 10 கோடி ரூபா படம் பண்ணுறாரு, 100 கோடி ரூபா படம் பண்ணுறாருன்னா அது எல்லாமே பணம் தான். ஸோ அவங்களுக்கும் அது கஷ்டம் தான். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு டிக்கெட் ரேட் வந்து அதிகமாக ஆக வந்துட்டு இன்னும் ஆடியன்ஸ் உள்ளே வரதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் டிக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு போனால் அப்புறம் ஒரு ஃபேமிலி போனோன்னா டிக்கெட் மட்டும் இல்லாத அங்கே உள்ளே உட்காந்து இருக்கிற அந்த ஸ்நாக்ஸ் முதலும் பண்ணால் ஒரு 4 பேர் ஒரு ஃபேமிலி போகிறாங்கன்னா ஒரு 2000 மினிமம் செலவாயிடும். சாதாரணமாக ஒரு மாதம் ஒரு 15,000 சம்பளம் வாங்குறதுக்கு மாதத்தில் ஒரு நாள் கூட சினிமா பார்க்கறதுக்கு போகிற வாய்ப்பு இருக்காது. கூடிய வரைக்கும் சினிமா டிக்கெட்டு குறைக்கிறது தான் வந்துட்டு சரியான ஒரு தீர்வாக இருக்கும். அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அரசாங்கம் பண்ண முடியுமோ அதுக்கு அதில் உள்ள விஷயங்களை வந்துட்டு ஆய்ந்து அதுக்கு சரி பண்ணி இதுக்கப்புறம் ஏறாமல் பார்த்துக்கிறது தான் வந்து சரியாக இருக்கும். அனைவரும் வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த திரைப்படத்தை எங்களால் எந்த அளவுக்கு மக்கள் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம மீடியா நண்பர்கள் சப்போர்ட்டாக சேர்த்துட்ருக்கோம். நீங்கள் அனைவரும் வந்து தேட்டரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் ஒரு தேட்டருக்கு வந்து படம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஒரு 10 பேர் கொண்டு வந்து பார்க்க வைப்பீங்க. அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஒரு ஃபேமிலியோட வந்துட்டு குழந்தைகளோட ஃபேமிலியோட வந்து முகம் சுளிக்காமல் இந்த படத்தை பார்க்கலாம். நீங்கள் வெளியே போகும்போது நீங்கள் டிக்கெட் எடுக்கிற பணத்துக்கும் இந்த டைம் அந்த நேரத்துக்கும் எந்த ஒரு சேதாரமும் இல்லாத மனத்திற்கு வெளியே போகிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் வருகிற ஜூன் 25ஆம் தேதி இந்த அந்தரன் திரைப்படம் தமிழ்லையும் தெலுங்குலையும் ரிலீஸ் ஆக இருக்குது. அனைவரும் வந்துட்டு படத்தை பார்த்து எங்களுக்கு வந்துட்டு ஆதரவு தெரிவித்து அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. Hello, Vadakkam. My name is Ivana Varun and our film Andaran is coming on June 25th in cinemas near you. So my character's name is Kartika and it's one of a very interesting and different kind of characters amongst all the characters. So I would say in our film, every character has their own story and journey going through the film.
And I just wish that you watch it and get to know what's the thing. உங்கள் கேரக்டர் எவ்வளோ என்டர்டைன்மெண்ட் பண்ணும் படத்தில்? Okay. Character you want in details. So my character, this is about the girl who is very happy-go-lucky. She is loved by her parents, but something or the other keeps happening with her. So this is all about how when things get difficult in life and you find a hope, it's all about that. And rest of the things, if you have to find out, then you'll have to watch the film. லவ் சீன்ஸ், Love scenes. போலீஸ் லவ். What is love? I think love for me, and what we have tried to portray from this film also, is all about being there for each other. You know, like supporting them, respecting them, and just being happy in others' happiness. Most entertaining scene is when my introduction happens. So I am going through this journey with this person, and I fall in love with this person, and how I try to woo that person. Like as a girl, I am trying to impress someone else, and you know, like trying to ask them to like me back. So that is one very interesting subject. And also the songs that we were shooting. It was fun to shoot those songs. So we have total of 3 songs. We have released 1 song, Chellapulla, which is going very viral right now. So you guys should definitely watch it. And we have 2 more songs that are very interesting. And it will also show the journey of the characters that are there. So keep tuned. Andaran, 25th of June. Watch it in theaters near you and you will definitely enjoy it. Thank you.